கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு என்கிற வார்த்தை நம்மளுக்கு ஒரு பயங்கரமான வார்த்தை. என்னென்றால் மன்னிப்பு என்றாலே அது அநேகருக்கு வார்த்தை. ஏனென்றால் கர்த்தர் மன்னிப்பை குறித்து நமக்கு முன் மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். ஆமென். அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அங்க அவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் சொல்ல, இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறார். அப்ப இவர்களுக்குனா அப்ப அங்க ஜனங்கள் 1-2 ஜனங்கள் இல்ல, அநேக ஜனங்கள் அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்களா, கூடி இருந்திருக்கிறாங்க. அதான் அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். யாரை குறித்து அவர் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் யாரை குறித்து சொன்னார் என்று பாத்தீங்கன்னா, இவர் கர்த்தரை நிந்தித்தவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அவரை அவமானப்படுத்தினவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்ன செஞ்சாங்களாம், அவர் முகத்திலே காரி துப்பினவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அவரை அவமானப்படுத்தினவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவரை தலையிலே கொட்டினவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும் என்று. நாம என்ன சொல்லுவோம், அவன் என்னைய ஒரு அடி அடிச்சுட்டான், ஆண்டவரே 2 அடியாவது அடிக்கணும், இல்லைன்னா அவன் என்ன செய்யணும், அவன் அடிச்ச கையை ஒடிச்சு போகணும், இல்லைன்னா விளங்காம போகணும்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவரை அடிச்சு, அவரை கொட்டி, அவர் உமிழ் நீரால காரி துப்பி அவரை அவமானப்படுத்தினவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவர்களை, பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னிப்பை குறித்தான கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்ம மத்தியிலே தெளிவாய் கூறியிருக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன்னிப்புங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. மன்னிப்புனாலே மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பயங்கரமா திட்டான், என்ன அவமானப்படுத்திட்டான், அவ என்னைய 4 பேருக்கு முன்னால அவ என்னைய வச்சு பேசிட்டா, அதனால நான் என்ன செய்ய முடியாது, அவளை மன்னிக்கவே முடியாதுன்னா முடியாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களே இருக்கிறாங்க அந்த மாதிரி, மன்னிக்கவே முடியாது. மன்னிக்காத ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனா ராத்திரி ஒரு இடத்துல என்னுடைய அண்ணனுக்காக ஒரு இடத்துல நான் வாட்ச்மேன் வேலைக்காக கடந்து சென்றிருந்தேன். அந்த இடத்துல இந்த வார்த்தையை குறித்து, மன்னிப்பை குறித்து அந்த இடத்துல நைட்டு உட்கார்ந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பேசினார், மன்னிப்பை குறித்து நீ பேச போகிற, நீ எத்தனை பேரை மன்னிச்ச அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படியே குவியர்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அதை சொல்லவும் செய்யணும், சொல்லவும் கூடாது. நான் முந்தி இருந்த சபையில என்னை குறித்ததான அநேக வார்த்தைகள் வெளியிட்டது. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், இந்த சபையை விட்டு வெளியில வந்தேன். ஆனாலும் அந்த ஊழியக்கார் கடைசியாக போகும்பொழுது அவருக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவர் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற நிலைமையில நான் இருந்துட்டேன். ஆனால் அவர் இனிமே பார்த்து அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன், ராத்திரி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு அநேக வேலைகளை, எனக்கு அநேக உதவிகளையும் செய்திருக்கிறார். ஆனால் அவர் கடைசியாக போகும்போது அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாத பாவி என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் ராத்திரி இந்த வார்த்தையை குறித்து தனிமையில், அந்த வீட்டில் யாருமே கிடையாது, அந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் மெட்ராஸில் இருக்கிறாங்க. நான் காலையில் செபத்தில் கூட சொன்னேன்,
அந்த பொற்குடி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க தேனிக்கு. அதனால அவங்க நைட்லேயும் கிளம்பி போயிட்டாங்க. அவருக்கு பதிலாக நான் அந்த வீட்டில் நேற்றைய தினம் வாட்ச்மேனாக அந்த இடத்துல ராத்திரி இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல போன தூங்கணும், அவ்வளோதான். நைட்டில் முடிக்கலாம் வேண்டாம், போய் நல்லா கண்ணுகளுக்கு தண்ணி வச்சுட்டு தூங்கத்தான் செய்யணும். அந்த இடத்துல ராத்திரி உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இதைத்தான் சொன்னார், நீ எத்தனை பேரை மன்னித்தாய், நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதே, நீ யாரையும் குறித்து எதையும் பேசாதே என்று. நீ நீ என்று சொல்லும் பொழுது ஒரு விரல் தான் உன்னை பார்த்து நீட்டுகிறது. உன்னை பார்த்து எத்தனை விரல் நீட்டுகிறது? 4 விரல்கள் நம்மளை பார்த்து நீட்டுகிறது. அப்போ மற்றவர்களை குறித்து குற்றம் சாட்டுவதற்கு நாம் சரியான மனிதன் இல்லை. ஏனென்றால் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை. நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் சொல்கிறேன், மன்னிப்பதற்கு நாம் தேவன் நம்மளை முன்மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். அதே போலதான் மத்தேயு 9, 10, 11 வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10, 11. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே 12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது என்னன்னா ஆண்டவர் சொல்கிறார் மன்னிப்பு, அதாவது மன்னிக்கிறதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதான் அவங்க சொல்லுகிறாங்க, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேகர் ஆயக்காரரும் பாவிகளோடும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருக்கிறார்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஆயக்காரர்கள் இயேசுவை குறித்து பேசுகிறாங்க. அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறாரா? பரிசுத்தரும் பரிசுத்தம் உள்ளவருமா இருக்கிறார். அவர் போய் ஏன் ஆயக்காரர்களோடு கூட வந்து இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அதான் அவர் சொல்லுகிறார், இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியது என்ன? அதான் அவர் சொல்லுகிறார். இப்போ ஒருத்தனுக்கு சுகம் இல்லைன்னா நம்ம எங்க கூட்டு போறோம்? ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். அவன் எது கூட்டு போறோம்? அவன் சுகமாகணும்னு தான் கூட்டு போறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டும். அதாவது பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டும்னா பாவியா இருக்கிற மனுஷனுக்கு மன்னிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். அதைத்தான் அவர் சொல்கிறார். அதாவது இது ஒரு உவமையா சொல்கிறார் பாருங்க, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியது இல்லை. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மனம் திரும்பின மனுஷனுக்கு என்னது வேண்டியதில்லை? ஒரு மன்னிப்பு வேண்டியதில்லை. பாவியா இருக்கிற மனுஷனுக்கு என்னது வேண்டும்? அந்த பாவியிலிருந்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு மன்னிப்பு வேணும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு வேண்டியது அல்ல. அது மட்டுமல்ல, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதே கருத்து. இது என்னென்னவெனில், போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறாராம்? பாவிகளை மனம் திரும்புவதற்காக கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் கூட அப்படி சொல்லுகிறது. மார்க் 11:25 நாம் பார்த்தோம்னா, வாசிச்சு பாருங்க. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னார், 11:25 இன்னொருட்ட
வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிதா மன்னிக்கிறது போல நீங்க என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கும் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையும் உண்டானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இன்னைக்கு அநேகர் பார்த்துட்டீங்கன்னா ஒருவர் பேரில் அநேக குறைகள் உண்டு. ஆனா அந்த குறைகளை வச்சுக்கிட்டு போய் கர்த்தர்கிட்ட என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்பட மாட்டாது. ஏன்னா அவன் பேர்ல நம்ம குறைய வச்சுக்கிட்டு போய் நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபத்திற்கு என்னைக்குமே பதிலே வராது. அதைத்தான் அவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபிக்கிற இடத்துல உங்கள் தப்பிதங்களை உங்கள் பிதா மன்னிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த பூமியில மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஒருவர் பேர்ல ஒருவருக்கு மன்னிக்கிற எந்த மனப்பக்குவமே யாருக்குமே கிடையாது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 மாசம் இருக்கும். ஏன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த குடியிருப்பு பகுதியில இந்த டிஜிட்டல் போர்டுனால ஒரு சண்டை வந்துச்சு. ஒரு வாலிபனை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்பு பகுதியில, குற்றாலம் குடியிருப்பு பகுதியில. அத என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு தான். அன்னைக்கு அந்த நபர் அதை மன்னித்து விட்டிருந்தார்னா அன்னைக்கு அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கிறாரு? பெருசா ஆயிருக்கிறாரு. அந்த டிஜிட்டல் போர்டை லேசா கிழிச்சுட்டாங்க. அந்த டிஜிட்டல் போர்டை லேசா கிழிச்சதுக்கு அது சரி போனா போட்டோம் அப்படின்னு அன்னைக்கு மன்னிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருக்கும். அந்த பையனை அடிச்சு அந்த இடத்துல அடிச்சு கொண்டுட்டாங்க. அதனால 2 நாளைக்கு முன்னக்கூட்டி நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னக்கூட்டி அதை அடிச்சு கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பகுதியில ஜவுளிக்கடை வைத்திருக்கிற ஒரு தொழில் அதிபர் தான் அந்த பையனை அன்னைக்கு ஆள் வச்சு அடிச்சு கொன்னது. அவர் அடிச்ச டிஜிட்டல் போர்டை கிழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கமிட்டி போடுவாங்க தான். ஆனா 2 நாளைக்கு முன்னக்கூட்டி கீழப்புலியூர் பகுதியில பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்ல வரோம்னா ஒரு சின்ன மன்னிப்பு இல்லாதனாலதான் இந்த அளவுக்கு அந்த கொலைகள் நடந்திருக்கிறது. அவர் வீட்டம்மாவுக்கு சொந்த ஊர் கீழப்புலியூர். அவர் என்ன செஞ்சுட்டாரு? ரேஷன் கடைக்கு அவர் வீட்டம்மா கூட்டிட்டு போனவர் தான். ரேஷன் கடை முன்னால் அவர் வீட்டம்மா கண்ணு முன்னாடியே அந்த மனுஷனை ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பல் காலு கையெல்லாம் பிடித்து கொண்டு ஆட்டை இருப்பது போல அவர் கழுத்தை அவர் வீட்டம்மா முன்னாடியே கழுத்தை அறுத்தாங்க. அன்னைக்கு அந்த டிஜிட்டல் போர்டை கிழிச்சதுக்கு சரி போனா போட்டுமுன்னு ஒரு மன்னிப்பு மட்டும் சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருந்தாருன்னா நேத்தைக்கு அந்த பையனும் 6 மாசத்துக்கு முன்னால இறந்திருக்க மாட்டான். நேத்தைக்கு அந்த தொழில் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? இறந்திருக்க மாட்டாரு. தலையை அறுத்து கொண்டு வந்து அந்த பையன் இறந்த இடத்துல கொண்டு வந்து தலையை போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு மன்னிப்பு இல்லாத சூழ்நிலை, உலகத்திலே ஒரு மன்னிப்பு இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதனாலதான் பேதுரு கேட்டாராம் பாருங்க, மத்தேயு 18:21 அவர்கிட்ட என் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்றால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 தரம் மன்னிக்கணுமான்னு கேட்டார். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னாரா 7 தரம் இல்ல 70 தரம் நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அன்னைக்கு அந்த சகோதரனை ஒரு வார்த்தை சொல்லி மன்னிச்சிருந்தா இந்த தப்பிதங்கள் எதுவுமே நடந்திருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னா மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இன்னைக்கு அநேக மனுஷர்கிட்ட இன்னைக்கு நிறைய காணப்படுகிறது. ஏனென்றால் மன்னிக்கவே முடியாது. யாரையுமே என்னால மன்னிக்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் உண்டு. மன்னிக்க முடியாத பிரச்சனை. அவ ஒரு வார்த்தை என்ன அப்படி பேசிட்டா, அதனால நான் என்ன செய்ய முடியாது? அவளை மன்னிக்க முடியாது. இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள பாருங்க கணவன் மனைவியுமே பேசிக்கவே மாட்டாங்க. எனக்கு அநேக குடும்பத்துக்குள்ள எனக்கு விவரம் தெரியும். எங்க ஊருக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு பேர பேச்செல்லாம் எடுத்துட்டாங்க. புருஷனும் முன்னாடி இதுவரையிலும் பேசிக்கவே மாட்டாங்க.
ஆமா, என்னன்னு கேட்டா அந்த அந்த வீட்டம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சான். அதனால இதுவரைக்கும் கணவன் மனசு என்ன செய்ய மாட்டாங்க, பேசிக்கிறவே மாட்டாங்க. என்ன காரணம்? மன்னிக்க முடியாத சுபாவம் எனக்கு அநேக மனிதர்கள்ட்ட இருக்கு. அதனால மன்னிப்பு மனிதனுக்கு முக்கியமான ஒரு காரணம் மன்னிப்பு. அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார், அவர் முன்மாதிரியாக வைத்து போன அநேக காரியங்கள் உண்டு. மன்னிப்பு, மன்னிக்கிற சுபாவம் அநேக மனிதர்களிடையே வரணும். ஏனென்றால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட பேசுறது கிடையாது. ஏனென்றால் ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தையை பேசியிருந்தா மன்னிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேக பசங்க கூட பெற்றோர்கள்ட்ட பேச மாட்டாங்க. அவர் என்னமோ சொல்லுதாரு கேளு அப்படிம்பாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி பேசுறது. ஆமா, தாய்மார்ட்ட பேசுறது கிடையாது, தகப்பன்ட்ட பேசுறது கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு வார்த்தை தவறா பேசியிருக்கிறாரு. ஆனா சரி நம்ம அப்பா தானே பேசினா பேசிட்டு போறாருன்னு நினைக்கிறது கிடையாது. அது மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகளிடையே இன்னைக்கு என்ன செய்கிறது, அநேக பிள்ளைகளிடையே காணப்படுகிறது. அநேக மாமியார் மருமகளிடையே இன்னைக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. சரி நம்ம மாமியார் தானே பேசினா பேசிட்டு போறாங்க, நம்ம மருமக தானே பேசினா பேசிட்டு போறாருங்கிறத அந்த சுபாவம் கிடையாது. இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல போய் இன்னைக்கு அதான் பைபிள் எடுத்துக்கிட்டு நல்லா போவாங்க, நல்ல விசுவாசியா இருப்பாங்க. ஆமா, இவன் எப்போ பைபிள் எடுத்துக்கிட்டு போவா. இன்னைக்கு அநேக மாமியாக்கமார் இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல பேசுற காரியம் உண்டு. இன்னைக்கு உன் மர்மம் உன்னை குறிச்சு இதை பேசுனா, உன் மர்மம் அதை குறிச்சு பேசுனா, நீ உட்கார்ந்து பைபிளை மட்டும் வாசி. ஆமா, இன்னைக்கு அநேக காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எபேசியர் 4:32 சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையுமாய் ஒருவருக்கு ஒருவர் தயவாயுமாய் மன்னிக்க வேண்டும் என்று எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6:14 சொல்லுகிறார், மனிதனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் தப்பு பண்ணத்தான் செய்யறாங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த மன்னிக்கிற பக்குவம் இன்னைக்கு நம்மளிடையே காணப்படுகிறது இல்லை. அதைத்தான் மத்தேயு 6:14 சொல்கிறார், மனிதனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். மனிதனுடைய தப்பிதங்களை பிதா மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணுமா, மன்னிக்கணுமா. அநேகர் சொல்லுவாங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்லுறாங்க. அது என்னத்துக்கு அர்த்தம் அப்படின்னா, நாம் ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை, அவர் என்ன செய்கிறாரு, சரிப்பா உன்னால கொடுக்க முடியல, நீ எப்போ கொடுக்க முடியுமோ கொடு அப்படிங்க. ஆனா நம்ம கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தோம்னு என்ன செய்யலாம், நீ உடனே கொடு, ஆமா எனக்கு இன்னைக்கே வேணும், நீ உடனே கொடு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யலாம், கட்டாயப்படுத்துகிறோம். அந்த தப்பிதங்களை பிதா மன்னிக்கிறது போல நாமளும் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அநேக மனிதர்களிடையே அநேக குறைபாடுகள் உண்டு. இன்னைக்கு உலகத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாம உடனே நாம என்ன செஞ்சிடலாம், உடனே அவனை அப்ப அவன் பெரிய பாவி அப்படின்னு நம்ம உடனே அவனை என்ன செஞ்சிடலாம், அவனை குறித்து ஒரு குறையா உட்கார்ந்து பேசுறாங்க. அவன் அன்னைக்கு முழுக்க பாருங்க, அன்னைக்கு முழுக்கும் அந்த பேச்சு தான் ஓடும். ஏன் அப்படின்னா, அந்த மனுஷன்கிட்ட ஒரு சின்ன தவறு, மனிதன்னா என்ன செய்வான், சின்ன சின்ன தவறுகள் வரத்தான் செய்யும். அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஏன்னா நம்முடைய தப்பிதங்களை பிதா மன்னிக்கிறது போல அடுத்தவர்களுடைய குறைகளையும் நாம் என்ன செய்யணுமா, மன்னிக்கணுமா. அதனாலதான் அவர் சொல்கிறார் பாருங்க, எந்த குறைகளையும் தப்பிதங்களையும் மன்னிக்கிறதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஏனெனில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நாமளும் என்ன செய்யணுமா, மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறைகளை நாம் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.